வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்ம வந்து சன்னா மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். கொண்டக்கடலை தனியாக ஊற வச்சு வேக வச்சுக்கிட்டுருக்கிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து இந்த மசாலாலாம் என்ன சேர்த்துருக்குறேன்னா, வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பூண்டு, மிளகு, சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கசூரி மேத்தி இருந்ததுன்னா அது போட்டுக்கலாம். இது வந்து நான் கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து நான் அருமையான ஒரு கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வீட்டிலே. இது வந்து இட்லிக்கும் போட்டுக்கலாம். ப்ளஸ் கருவேப்பிலை அதிகமாக போட்டுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தாளிப்புக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எமர்ஜென்சியாக கருவேப்பிலை கிடைக்கலைன்னா கிடைக்கிறப்ப வாங்கி நல்லா ப்ரிசர்வ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு இதோட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், இது எல்லாமே சேர்த்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி நல்லா இட்லிக்கும் நல்லாயிருக்கு, தோசைக்கும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துலேயும் இது போட்டு நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு சைடில் அதை செஞ்சுருக்கிறேன் இந்த கருவேப்பிலை பொடி. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப டேஸ்டியானது கருவேப்பிலை பொடி. நான் தாளிப்புக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எமர்ஜென்சியாக கருவேப்பிலை இல்லை, அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிருச்சு. நான் இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருள்களை ஒன்று ஒன்றா சேர்த்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கிடையில் நம்ம வச்சுருக்கிற எதையுமே நீங்கள் பொருள் இருக்குது வேஸ்ட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லலாம், வேஸ்ட் ஆக்க வேணாம். நீங்கள் அதை ஆட் பண்ணி கூட சேர்த்து நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது பக்கத்தில் நம்மளுக்கு இருக்குதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ட்ரை லீஃப் கருவேப்பிலை இருந்ததுன்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி மாதிரி நீங்கள் தயாரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் இதுவும் உங்களுக்கு நான் போடுறேன்.